தமிழ்நாட்டுக்கு யார் தமிழ்நாடுன்னு பேர் வைத்ததுன்னா பேரறிஞர் அண்ணா வைத்தார் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இது போன்று இடஒதுக்கீடு பிரச்சனை யார் தமிழ்நாட்டினுடைய இந்த முன்னேற்றத்துக்கு காரணமாக தலைவர் கலைஞர் தான் சொல்லுவாங்க. இப்படி செய்து தான் பெயர் எடுக்க வேண்டும், பெயர் மாற்றியோ கலர் மாற்றியோ பெயர் எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் மக்கள் காத்திருப்பார்கள். இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் இப்படி தான் 12 ஆண்டு காலமாக தங்களுக்கு எதிராக பெரிய குரல் இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. இன்றைக்கு ஒரு பெரிய கடும் பிரளயம் ஏற்பட்டிருக்குது. அதுபோல் ஒரு சந்திப்பு சூழலில் தான் விஜயும் சந்திக்க வேண்டிய நிலை வரும். இல்லை, இதை கண்டித்து தான் எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் கழகத்தின் சார்பாக எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தஞ்சையில் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். டெல்டா பகுதி விவசாயிகள் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தின் விவசாயிகளுமே இன்றைக்கு வந்து இந்த தமிழ்நாடு அரசு அறிவித்த கடன் ரத்து பிரச்சனைகளை பல குழப்பங்களை செய்து அவருடைய எதிர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். காவிரி பிரச்சனையை முறையாக கையாளாமல் இன்றைக்கு தஞ்சை பகுதியே காய்ந்து போய் கிடைக்கிறது, டெல்டா மாவட்டங்கள் காய்ந்து கிடக்கிறது. அதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மேகதாது பிரச்சனைக்காக கர்நாடகாவுக்கு பிரதமர் விஜய் போகிறார்னு சொன்னது அவருடைய அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருக்கிறவர் தான் சொன்னார். அப்புறம் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்கிறாரு, இதையெல்லாம் முதல்வர் முடிவு செய்து முதல்வரே அறிவிக்கத்தான் தான் தெரியும், மற்றவங்க சொல்கிறதெல்லாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஒரு அமைச்சர் சொல்கிறதா இன்னொரு அமைச்சரே சொல்கிறார். இப்போ இன்றைக்கி நம்ம மல்டி டேலண்டட் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்கிறாரு, முதல்வர் அலுவலகம் அறிவிக்கும்னு சொல்கிறார். அப்புறம் அவரே சொல்கிறார், இதை நீதிமன்றம் தான் இதை தீர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். நீதிமன்றம் தான் தீர்க்க வேண்டும் என்றால் விஜய் கர்நாடகா போக வேண்டிய அவசியம் என்ன? ஒரு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாருங்கிற ஒரு வெறும் மின்துறை அமைச்சர் மாத்திரமல்ல, சட்டத்துறை அமைச்சர். அப்போ அவர் சட்டத்துறையில் ஆலோசித்து தான் சொல்லணும் இது நீதிமன்றம் மூலம் தான் தீர்க்க முடியும் என்று. அப்போ அவர் அதை முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, போக வேணான்னு. அடுத்தது நாங்கள் போகிறோம்னு சொல்லலை, அந்த குழு பட்டியல் ஏன் வந்ததுன்னு தெரியலன்னு இவங்களே சொல்கிறாங்க. இந்த ஆட்சி அமைந்ததுலேருந்து எதுவுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கிடையாது. தகவல் கிடைத்தது, தாவேகாவுடைய தகவல் கிடைத்ததுன்னு தான் எல்லா தகவலும் வரும். முதலமைச்சர் பதவியேற்ப போகிறார், தகவல் கிடைத்தது. அமைச்சரவை பட்டியலை வழங்கப் போகிறார், தகவல் கிடைத்தது. இப்படி தான் தகவல் கிடைத்தது போல் கர்நாடகா போகிறார் என்று தகவலும் கிடைத்தது. அந்த தகவலையும் அவர்களே இன்னும் உறுதி செய்யலை. ஆனால் அங்கே கர்நாடகாவிலேருந்து அந்த முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் இப்போ பேட்டி கொடுத்துட்ருக்காரு, விஜய் அவர்கள் இப்பொழுது இங்கே வர வேண்டாம், இங்கே நிலைமை சரியில்லை அப்படின்னு பேட்டி கொடுக்குறார். அப்போ அவர் ஏன் வர வேண்டாம்னு சொல்கிறாரு? இப்போ இவங்க யாரோ கேட்டிருக்கணும், விஜய் அவர்கள் அங்கே வர வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும். கேட்டிருந்த காரணத்தினால்தான் அவங்க இப்போ வர வேணான்னு சொன்னோம். இப்போ இதையெல்லாம் மறைச்சி பேச வேண்டிய அவசியம் என்ன? நாங்கள் கூட பரவாயில்ல, அவருடைய கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளே இது குறித்து கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவருடைய கட்சிக்கு ஆட்சி அமைவதற்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்திருக்கின்ற கட்சிகள், குறிப்பாக இடதுசாரி இயக்கங்களே தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் கர்நாடகா போவது குறித்து. ஆனால் இப்போவும் அதில் உண்டா இல்லையா, நடக்குமா நடக்காதா, எதையும் சொல்லாமல் ஒரு கள்ள மௌனம் காக்கிறது இந்த அரசாங்கம். இப்படி அமைதி காப்பதன் மூலமாகவே மக்கள்கிட்ட பிரச்சனை பெருசாக வெடிக்காமல் இருக்கும்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அமைதியே ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய புரட்சியாக வெடிக்கும். இதை உணராவிட்டால் மிகப்பெரிய ஆபத்து தான் இந்த தாவேக அரசாங்கம் சந்திக்கும். அது குறித்து பல கல்வியாளர்கள் கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. முட்டைன்னா முழுசாக கொடுத்துருவோம் தெரியும், நீங்கள் சிக்கன் பிரியாணியில் என்ன கொடுக்க போகிறீங்கன்னு தெரியும், குஸ்காவை போட்டு சிக்கன் பிரியாணி போட்டோன்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்பாக அந்த திட்டத்தினுடைய பிரச்சனைகள் என்ன வரும், அதை முழுமையாக செயல்படுத்த முடியுமா, இதெல்லாம் தெரியணும். இவங்க மன்றம் வச்சுருக்கும் போது நாங்கள் அங்கே செஞ்சோம் இங்கே செஞ்சோம், அதனால் சில விஷயங்களை இங்கே செய்கிறோன்னு வராங்க. மன்றங்கிறது தனிநபர்களுடைய பிரச்சனை, அவங்க எதை விருப்பப்பட்டாலும் செய்யலாம். ஆனால் அரசு அப்படி இல்லை, இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. பொதுமக்களுடைய வரி பணத்தில் நாம் செலவு செய்யும் போது அது முழுமையாக சென்று சேர்கிறதா, எல்லோருக்கும் சேர்கிறதான்னு பார்க்கணும். எல்லா விஷயத்தையும் விளையாட்டு போக்கில் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் தான், அதே இதை போட்டால் அது ஒரு 2 நாள் ரீல்ஸ் போடலான்னு நினச்சிருப்பாங்க. பார்ப்போம்.